ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, இனிப்பு போண்டா செய்ய போகிறேன். 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம். ஒரு பிஞ்சு சோடாப்பு, ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன். 4 ஏலக்காவும், அதே மைதா மாவு அளந்த கப்பில் 1 கப்பு சீனி எடுத்து திரித்து அதையும் சேர்த்துக்கிடுவோம். மொத்தமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கிடுவோம். நம்ம போண்டா மாவு பிணையிற பதத்துக்கே பிணைஞ்சிக்கிடுவோம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இங்கே எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு மாவும் நல்லா சாஃப்டாகிட்டு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போடுவோம். உங்களுக்கு உருண்டை வராது, அதனால் நம்ம கைட்டே எடுத்து போடும்போது அது உருண்டை ஆயிரும். நம்ம கைட்டை அப்படி ஒன்று போல் ஒரே இடத்துல போடணும். நல்லா அப்படி பந்து பந்தாக வந்துடும். பிச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், மெதுவாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஒட்டவும் செய்யாது. நீங்கள் அப்படி போடுங்க, அப்படியே எண்ணெயில் அப்படியே எலும்பி வந்துடும். வெளியில் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். அப்படியே எல்லா மாவையும் போட்டு எடுக்கணும். சூப்பராக வந்துட்டு பாருங்கள், நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துக்கிடுங்க. நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்க ரொம்ப நல்லது. இதே மாதிரி செய்யுங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. பாய்.